திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றும் கந்தர் அந்தாதியிலிருந்து ஒரு பாடல், கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல், திருப்புகழ் 4 வரி பாடல் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். அந்த வரிசையிலே இன்று கந்தர் அந்தாதியில் 45வது பாடல். தேசம் புகழ அயிலே மெனச்சிறை புக்கொருகந்தேசம் புகழ வனவாரி செற்றவன் ஈசற்குபதேசம் புகழ திகவாசகன் சிறிதோர்கிலன் மாந்தேசம் பு கலகம் உதவி மானை செரு செய்வதே. தேசம் புகழ அயிலே எனச் சிறை புக்குவோர்கம் தேசம் புகழ அயிலே எனச் சிறை புக்கு ஒருக்கம் தேச சம்புகு கல வான வாரி செற்றவன் ஈசற்குபதேசம் புகழ் அதிக வாசகன் சிறிது ஓர்திலன் மான் தேசு அம்பு கலகம் உதவிமானை செரு செய்வதே. இதை பதம் பிரித்து இப்படி பாடுவார்கள். தேசம் புகழ அயிலே என சிறை புக்கு ஓர் கம் தேசம்பு கல வனவாரி செற்றவன் ஈசற்கு உபதேசம் புகழ் அதிக வாசகன் சிறிது ஓர்கிலன் மான் தேசு அம்பு கலகம் உதவி மானை செரு செய்வதே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இதோ 5 தலையில் ஒரு தலையை இழந்த பிரம்மன் தனக்கு உறைவிடமும் அடைக்கல ஸ்தானமும் வேலாயுதமே என்று முறையிட மரக்கலங்களும் அழகும் நிறைந்த உக்கிரக குமார பாண்டியனாக வருணன் ஏவிய கடலை வற்றச் செய்தவனும் பரமசிவனுக்கு பிரணவ உபதேசம் செய்த சிறந்த மொழியை உடைய கந்தக்கடவுள் கொஞ்சம் கூட அறிந்தானில்லை. பிரகாசம் பொருந்திய மாம்பூவாகிய அம்பு காம கலகத்தை ஏற்படுத்தி மான் போன்ற தலைவியுடன் போர் புரிகின்றதை என்று அருணகிரிநாதர் முருகன் என் மனதில் குடிகொண்டிருக்கின்றான், ஏனெனில் பிரம்மதேவன் படைத்தவனே முருகரை தவிர வேறு எனக்கு அடைக்கலம் இல்லை என்று தெளிவாக தெரிந்து கொண்டதால் நம்மை படைத்த பிரம்மன் முருகனிடம் இருப்பதால் முருகனும் நம் மனதில் இருக்கிறானே. ஆனால் இந்த மன்மதனால் ஏவ விடப்பட்ட எண்ணங்கள் என்னை போரில் தினம் தினம் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றதே. இதை நான் எப்படி விளக்குவது? இதை முருகா நீ அறிய மாட்டாயா? ஏன் அறியாமல் இருக்கிறாய் என்று முருகனிடமே முறையிடுகிறார் அருணகிரிநாதர். இதோ கந்தர் அலங்காரத்தை பார்ப்போம். இன்று கந்தர் அலங்காரத்தில் 98வது பாடல். இதோ கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருக நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பால் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே.
கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை என்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடு மாறனை போகவிட்ட விதிதனை நொந்து நொந்திங்கே என்றன் மனம் வேகின்றதே. இதை பதம் பிரித்து இப்படி பாடுவார்கள். கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனை போகவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே. இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். தினமும் இதை நாம் பாடி வருவது சாலச் சிறந்தது. இதோ பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கந்தப் பெருமானே வேலாயுதத்தை உடைய கந்தப் பெருமானே வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானே முக்தி வீட்டை அடைவதற்குரிய நெறி ஒன்றையும் காண்கின்றேன் இல்லை. ஆற்று நீர் பெருக்கு போல நிலையற்ற பொய்யான உலக வாழ்க்கையில் பற்றுடையவனாக நரம்புகளால் கட்டப்பட்ட உடலாகிய மூட்டையை சுமந்து கொண்டு துன்புறுமாறு பிறக்கச் செய்த விதியினை நினைந்து உள்ளம் நொந்து நொந்து அடியேனின் மனம் வேதனைப்படுகின்றது. முருகா, இதை மாற்றுவதற்கு உன்னையன்றி வேறு கிடையாது என்று உட்கருத்தாக இதில் கூறுகிறார். உண்மையில் மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுதே எது எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அது அது அப்பப்போ அப்படி எப்படி நடக்குமாறு பணித்து விட்டான் இறைவன். ஆனால் நமக்கு வேதனைகளை சாதனைகளாகவும் சாதனைகளை புகழாக்கவும் முருகன் தயவு இருந்தால் அன்றி இது நமக்கு நடைபெறாது என்பதை மும்மூர்த்திகளும் உணர்ந்து கொண்டு அவரவர்கள் முருகனை வேண்டி துதித்து உள்ளார்கள். வேதமே 4 முறை சுப்பிரமணியோம் 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 என்று கூறுகிறது. ஒரு வார்த்தையை தமிழிலே எதிலுமே 3 முறைக்கு மேல் பிரயோகிக்கிறது முறையல்ல. ஆனால் முருகனை மட்டும் 4 முறை பிரயோகிக்கிறது. ஏனெனில் 3 முறை கூட அதற்கு அவனுடைய புகழை பாடுவது பத்தாது என்று 4ஆம் முறையும் கூறுகிறது. ஆகையால் இந்த கந்தப் பெருமாளே வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமான் முக்தி வீட்டை அடைவதற்கு நெறி ஒன்றையும் காண்கிலனே என்று அருணகிரிநாதர் இந்த வாழ்க்கை ஆற்று நீர் போல் அமைகிறது. என்னவென்றால் ஆற்று நீரில் ஒரு முறைதான் குளிக்க முடியும். மறுமுறை அதே ஆற்றில் நாம் குளிக்க முடியாது. ஏனெனில் அந்த நீர் ஓடிவிடும். அதுபோல தினம் தினம் வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகின்றதே. இது
இறக்கையில் பொய்யான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இந்த உடம்பையே சுமையாக எண்ணத் தோன்றுகின்றது. வயதாகிவிட்டால் எப்பொழுது வருவானோ என்று சிலர் ஏங்குகின்றார்கள். உண்மையில் அவன் வருவதில்லை, நாம் தான் அவரிடம் போகிறோம். ஆகையால் முருகனை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் இந்த பொய்யான உலக வாழ்க்கையுள்ள பற்றுகளை சிறிது சிறிதாக நமக்கு அதை நீக்கி பிறக்காத வண்ணம் முருகர் நம்மை, இந்த ஆன்மாக்களை கடை தேற்றுவார் என்பதுதான் இந்த பாடலில் நொந்து நொந்து அடியேன் மனம் வேதனைப்படுகின்றதே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். இந்த வேதனையிலிருந்து நீக்குவதுதான் கந்தனின் வேலையாகும். இதோ திருப்புகழை பார்ப்போம். இன்றைய திருப்புகழ் 4 வரி பாடல். காலனிடத் தணுகாதே என்று தொடங்குகின்ற அருணகிரிநாதருடைய திருப்புகழ். இது 3 ஸ்தலங்களிலும் பாடப்பெற்றதாக கூறுகிறார்கள். ஒன்று சுவாமிமலை, மற்றொன்று பழமுதிர்ச்சோலை, மூன்றாவது திருச்செங்கோடு. இந்த 3ஐ பற்றியும் குறிப்புகள் பாடல்களிலே ஒரு பிரதியில் நாதகிரி என்று திருச்செங்கோட்டை குறிப்பிடுகிறது, மற்றொரு பிரதியில் சோலைமலைக்குரியானே என்றும் சுவாமிமலை பெருமாளே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் முருகரை பற்றி எந்த ஸ்தலமாக இருந்தாலும் அதையும் சேர்த்து பாடிவிடலாம் என்று இன்று இந்த சிறிய 4 வரி பாடலை, இது சிறார்களுக்கு மனதில் நின்றால் நல்ல ஞாபக சக்தியும் அறிவும் வளரும் என்பார்கள். இதோ சந்தம். தான தன தன தான காலனிட தணுகாதே காலனிட தணுகாதே காசினியில் பிறவாதே காசினியில் பிறவாதே காலனிட தணுகாதே காசினியில் பிறவாதே சீலகத்திய ஞான சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலையனு கரியானே மாலையனு கரியானே மாதவரை பிரியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாலுமறை பொருளோனே நாதகிரி பெருமாளே நாலுமறை பொருளானே நாதகிரி பெருமாளே சீல அகத்திய ஞான
தேனமுதை தருவாயே. சோலை மலை குறியானே, சோலை மலை குறியானே, சுவாமி மலை பெருமாளே. சோலை மலை குறியானே, சுவாமி மலை பெருமாளே. காலனிட தணுகாதே, காசினியில் பிறவாதே. சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. மாலையனு கரியானே, மதவரை பிரியானே. நாலுமறை பொருளானே, நாலுமறை பொருளானே. நாதகிரி பெருமாளே, தேனமுதை தருவாயே. மலையனு கரியானே, மாதவரை பிரியானே. சோலை மலை குறியானே, சுவாமி மலை பெருமாளே. சோலை மலை குறியானே, சுவாமி மலை பெருமாளே. நாலுமறை பொருளானே, நாதகிரி பெருமாளே. நாலுமறை பொருளானே, நாககிரி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். மீண்டும் நாளை சந்திப்போம்.